இயக்குனர் வினோத் விஜயை வைத்து ஜனநாயகன் படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கின நிலையில் சினிமாவை விட்டு முழுவதுமாகவே விலகிறதா அறிவித்தார். இந்த நிலையில தான் ஜனநாயகன் திரைப்படமே விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படம் 9ஆம் தேதியான நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனைத்து ப்ரமோஷன் பணிகளும் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நேற்று என்னடா அப்படின்னா நாளைக்கு படம் வந்து வெளியாகாது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்க. அதுபோக படம் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற தேதியும் குறிப்பிடப்படலை. உண்மையிலேயே இந்த ஜனநாயகன் படத்தில் என்ன பிரச்சனை, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஜனநாயகன் படத்துக்கான அனைத்து பணிகளும் முடிந்து படத்தை போன மாதம் தணிக்கை வாரியம் அதாவது சென்சார் போர்டுக்கு படக்குழு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கு இது வரைக்குமே சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதனால் படத்துக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லை அப்படின்னும் படத்துக்கு UA சான்றிதழை வழங்குறதுக்கு உத்தரவிட கோரியும் KVN ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணினாங்க. இந்த மனு நேற்று நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் அவர் வந்து என்ன சொல்லி வாதிட்டார் அப்படின்னா, சில காட்சிகளை நீக்கினா நாங்கள் வந்து UA சான்றிதழ் வழங்குறோம் அப்படின்னு மத்திய தணிக்கை வாரியம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து படக்குழுவும் செஞ்சிடுச்சு. ஆனாலும் கூட அதுக்கப்புறமா இதுவரைக்குமே சான்றிதழ் வழங்கப்படலை. அனைத்து நடைமுறைகளையும் நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். கண்காணிப்பு அதிகாரியும் வந்து அதை உறுதி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கூட யாரோ புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்காமல் இருக்கிறாங்க. படம் 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டிருக்கு. 22 நாடுகளில் 4 மொழிகளில் வெளியிடப்பட இருக்கு. உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸில் வந்து வெளியாக போகுது. மற்ற நாடுகளிலெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்தியாவில் மட்டும் கிடைக்கல. இந்த நேரத்தில் மற்ற நாடுகளில் நம்ம வந்து படத்தை வெளியிடவும் முடியாது. அப்படி வெளியிட்டால் அதனுடைய பைரட் காப்பி நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனால் அனைத்து இடங்களிலுமே படத்தை நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. படம் இன்னும் ரிலீஸே ஆகாத நிலையில் அதனுடைய காட்சிகள் பற்றி எப்படி புகார் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து கேட்டிருக்காரு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன். அப்போது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் CBFC சார்பில் ஆஜரான ASG அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேஷன் வந்து ஆஜரானார். அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, படத்தில் வந்து மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா புகார் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் படத்தை வந்து நாங்கள் மறு தணிக்கை குழுவுக்கு வந்து அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் எங்களை நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக படத்தை பார்த்த அந்த 5 மெம்பர் கமிட்டி இருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து ஒருத்தரும் கூட புகார் கொடுத்துருக்காராம். அவர் கொடுத்த புகாரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்னுடைய அப்ஜெக்ஷன்ஸை வந்து சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து பதிவு செய்யப்படலை, அதை வந்து கன்சிடரே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சேர்மனுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து புகார் கொடுத்துருந்துருக்காரு. ஆக அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுபோக பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் பண்ணியிருக்கிற ரிட் பெட்டிஷனுக்கு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4 வார கால அவகாசம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு CBFC சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து கேட்டிருக்காரு. அப்போது நீதிபதி தலையிட்டு என்ன பேசியிருக்காங்கன்னா, UA 16+ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்காக சென்சார் போர்டு வந்து பரிந்துரைத்த தேவையான அனைத்து கட்ஸ் மற்றும் சேஞ்சஸ் எல்லாமே செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் கூட படத்தை வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்புறதுக்கு CBFC எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. நீதிபதியோட அந்த கேள்விக்கு ASG என்ன பதில் கொடுத்தாருன்னா, CBFC தலைவர் அப்படிங்கிறவர் பரிசீலனை குழு படம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட ஒரு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்யறதுக்கு உத்தரவிடுறதுக்கு அவருக்கு முழு அதிகாரமும் இருக்குது அப்படின்னு வாதிட்டிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படத்தில் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட சில எம்ப்ளம்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை விஷுவல்ஸில் வந்து கையாளும் போது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களோடு கலந்தாலோசித்திருக்க வேண்டும். அவங்க பண்ணியிருக்கிறது விதிமுறைகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்சார் போர்டு குழு வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. ஒரு திரைப்படம் பரிசீலனை குழுவால் அதாவது ரிவ்யூ கமிட்டியால் பார்க்கப்பட்டு அந்த பரிந்துரைகளெல்லாம் வழங்கப்பட்ட பிறகும் கூட அந்த குறிப்பிட்ட பரிந்துரைகளில் CBFC தலைவர் வந்து திருப்தி அடையாத பட்சத்தில்
அதை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக அதை ரிவ்யூ கமிட்டி அல்லது ரீகன்சிடரேஷன் கமிட்டிக்கு வந்து அனுப்புறதுக்கு அவருக்கு முழு அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து ஏஎஸ்ஜி வந்து அங்கே விளக்கியிருக்காரு. சினிமோட்டோகிராஃப் ரூல்ஸ் ஆஃப் 2024 மற்றும் அதன் கீழ் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் இந்த நடைமுறைகளை தெளிவாக வரையறுக்குது. பரிசீலனை குழுவுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வது வந்து இறுதி முடிவு கிடையாது. சிபிஎஃப்சி தலைவருக்கு படத்தை மறுபரிசீலனை குழுவுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் இன்னமும் இருக்கு. இந்த மறுபரிசீலனை குழுவில் சென்சார் போர்டு குழுவில் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் இடம்பெற மாட்டாங்க. ஒரு புதிய குழுவால் தான் மறுபடியும் படம் மறுபரிசீலனை செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஏஎஸ்ஜி வந்து சொல்லியிருக்காரு. ஆடிட் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு முன்பாகவோ சென்சார் சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு முன்பாகவோ அல்லது மறுக்கப்படுவதற்கு முன்பாகவோ தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை அணுகவும் முடியாதுன்னு ஏஎஸ்ஜி சொல்லியிருக்காரு. புகார் கிடைத்ததை அடுத்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு படத்தை மறுபரிசீலனை குழுவுக்கு பரிந்துரைக்குமாறு சென்னை மண்டல அதிகாரிக்கு சிபிஎஃப்சி தலைவர் கடிதம் எழுதியிருந்ததும் கூட நீதிமன்றத்தோடைய கவனத்துக்கு அப்போது வந்திருக்கு. இந்த சட்டப்பூர்வமான நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்படணும்னு சிபிஎஃப்சியுடைய தலைவர் சட்டத்தின்படி தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு மூலமாக அங்கே நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் உயர்நீதிமன்றம் நேற்று தணிக்கை வாரியத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து புகார் மனுக்களும் தொடர்புடைய ஆவணங்களையும் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் சென்சார் தரப்பு அதுபோக தயாரிப்பு நிறுவனத்துடைய வாதங்கள் அனைத்துமே நேற்று கேட்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளைக்கு தான் சென்சார் சர்டிஃபிகேட்டையே வந்து ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதிக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளைக்கு காலையில் தான் தீர்ப்பே வந்து வழங்கப்பட இருக்கு. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். அதை வந்து நேற்று தயாரிப்பு நிறுவனமே வந்து தேதி குறிப்பிடாமல் நாளைக்கு வெளியாகாது அப்படின்னு வேற உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த சிக்கலான வழக்கில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் ஜனநாயகன் படத்துடைய வெளியீட்டுக்கான அடுத்த அடியையே வந்து முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.